வணக்கம் அன்பர்களே. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இல்ல வருத்தத்தோட இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் தேடுனீங்களா? ஆண்டவர் பதில் தந்தாரா? சரி, ஆண்டவருக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன? இத தெரிஞ்சுக்க ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். கதைக்குள்ள போலாமா? ஒரு அழகான குடும்பம். அம்மா, அப்பா, பையன்னு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க ஏழ்மையா இருந்த காலத்துல டெய்லி ஆண்டவர தேடுவாங்க. மறக்காம பிரேயர் பண்ணிடுவாங்க. ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. அவங்க நெலைம மாறி நல்ல நெலைமைக்கு வந்தாங்க. அப்புறம் பாருங்க, அங்கங்க நெறைய பிசினஸு. எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிரேயர் பண்றது கொறஞ்சது. இப்படி போயிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் அவங்க பையனுக்கு பர்த்டே வந்துச்சு. பெரிய பெரிய பிசினஸ் நண்பர்கள், அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்கள்னு ஸ்பெஷல் கெஸ்ட்டா வீட்டுக்கு விருந்துக்கு வரச் சொல்லியிருந்தாங்க. அருமையான மாலை நேரம். எல்லா சொந்தக்காரங்க, கெஸ்ட்லாம் வருவாங்க. நல்லா சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணணும்னு அந்த அம்மா ரொம்ப பிஸியா இருக்கும்போது, கதவு தட்டுற சத்தம் கேட்டு, போய் கதவ திறந்து பாக்குறாங்க. பார்த்தா ஏசப்பா வந்திருக்காரு. உடனே அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா, "வாங்க ஆண்டவரே வாங்க"ன்னு கெஸ்ட்டுக்காக வச்சிருந்த ஒரு சேர்ல அவர உட்கார வச்சுட்டு, வேலைக்காரிய பாயாசம் கொடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அடுத்த கதவு தட்டுற சத்தம் வருது. பார்த்தா அவங்க லிஸ்ட் போட்டு வச்ச கெஸ்ட்ல ஒருத்தர் வந்திருக்காரு. உடனே அவர உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்க நினைக்கும்போது, ஏசப்பாவ கொஞ்சம் அடுத்த சேர்ல உட்காருங்கன்னு சொல்லி, அவர நெக்ஸ்ட் சேர்ல உட்கார சொல்லி, வேலைக்காரி கொண்டு வந்த பாயாசத்த டக்குன்னு வாங்கி அந்த கெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது, திரும்ப கதவு தட்டுற சத்தம். அதே மாரி அடுத்த கெஸ்ட். அந்த கெஸ்ட்டுக்காக இப்போ வந்த கெஸ்ட் தள்ளி உட்கார சொல்றாங்க. இப்படியே போய் லாஸ்டா ஏசப்பா எழுந்து ஒரு ஓரத்துல போய் நிக்கிற நிலை வந்தது. இப்படி பார்ட்டி ஃபங்க்ஷன் பரபரப்பா ஸ்டார்ட் ஆகுற நேரத்துல, ஆபீஸ் போன அந்த பையனும் அப்பாவும் வீட்டுக்கு வரவே இல்ல. உடனே அந்த அம்மா கால் பண்றாங்க. கொஞ்ச நேரம் போன் 2 பேரும் எடுக்கல. அப்புறம் அந்த அப்பா போன் எடுத்து ரொம்ப பதட்டத்தோட, "நம்ம ஆபீஸ்ல திடீர்னு நெருப்பு பிடிச்சுட்டுமா? நான் தப்பிச்சு வெளியில வந்துட்டேன். ஆனா பையன் வரலன்னு சொல்றாரு." இத கேட்ட அந்த அம்மா மயங்கி விழுந்துடாங்க. உடனே எல்லாரும் ஓடி போய் என்ன ஆச்சுன்னு பார்த்து விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. இத கேட்ட ஒவ்வொரு கெஸ்டும் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அந்த அம்மா தனியா அழுதுட்டு, "ஆண்டவரே என் நிலைமைய பாத்தீங்களா?" சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஏசப்பா வந்து, "மகளே என்னை அழைத்தியான்னு?" சொல்லிக்கிட்ட வந்து, "அழாதே நான் இருக்கேன்னு" சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்துறாரு. அப்போ ஒரு ஃபோன் வருது. "அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் விபத்துல இருந்து தப்பிச்சுட்டேன்னு" சொல்றான். இத கேட்ட அந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு குற்ற உணர்ச்சி வந்து, "ஆண்டவரே நான் உங்கள மறந்துட்டேன். உங்கள நான் கண்டுக்கவே இல்ல. உலகம் தான் முக்கியம்னு இருந்துட்டேன். ஆனாலும் என்ன தேடி ஏன் ஏசப்பா வந்தீங்க? நான் பாவி ஏசப்பா"ன்னு சொல்லி அழுதாங்களாம். அப்போ ஆண்டவர், "நீ என்ன பண்ணாலும் என் பிள்ளையாச்சே. எப்படிம்மா நான் உன்ன மறப்பேன்னு" சொன்னாராம். அதுக்கடுத்து அவங்க ஃபேமிலி எத செஞ்சாலும், என்ன பண்ணாலும் கர்த்தர முதன்மைப்படுத்திட்டு பண்ணாங்க. அவங்க வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே போல நாம கூட சில நேரத்துல ஆண்டவர மறந்து போய் இருந்திருப்போம். நம்பிக்கை இழந்து போயிருப்போம். ஆனா பாருங்க, அவர் நம்மள ஒரு நாளும் மறக்காதவர், ஒருபோதும் கைவிடாதவர். அவர நம்பி இருங்க. எப்பேர்ப்பட்ட மோசமான நிலையில இருந்தாலும், அது அப்படியே பனி போல விலகி போயிடும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வாய்ப்பு தந்த தேவனுக்கு நன்றி. ஆமென்.